மாவட்டம் கும்பக்கரையில் உள்ள அருவியில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், விவரங்கள். சிவரஞ்சனி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாகவே கனமழை கொட்டி தீர்த்தது. அதன் காரணமாக கொடைக்கானல் வனப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த அக்டோபர் 11 என்று கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தேவதானப்பட்டி வனத்துறையினர் தடை விதித்தனர். தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக கொடைக்கானல் வனப்பகுதிகளான பட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் நீடித்த கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு குறையாமல் நீடித்தது. இதன் காரணமாக நேற்று வரை கும்பக்கரை அருவியில் 18 நாட்களாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்ததை அடுத்து கும்பக்கரை அருவியிலும் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீராக உள்ளது. இதன் காரணமாக 18 நாட்களாக விதிக்கப்பட்ட தடை இன்று விலக்கிக் கொள்ளப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அருவிகளில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனிக்குமார்.